Hello friends, welcome back to my channel My Mom's Cooking. இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா மைதா மாவு 2 கப்பு, சால்ட் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கூட்டிக்கு குறைச்சி நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குருவோம். அப்புறம் தண்ணி நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும், அவ்வளோதான். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துப்போம். 2 கப் அப்படிங்கிறது நார்மலாக இந்த கடையில் கிடைக்கிற மெஷரிங் ஸ்பூன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மெஷரிங் கப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த 2 கப்ஸ் நான் சொல்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஸோ தட் ஈக்குவலாக உப்பு ஸ்ப்ரெட் ஆகும். உப்பு ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கலாம். அதில் நம்ம ஆயில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆயிலையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, சாஃப்டாக பிசைவோம் இல்லையா, அதை மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு, எவ்வளோ சாஃப்டானால் இந்த மாதிரி கை விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணிடுவோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இது அப்படி இருக்கட்டும். 30 to 1 hour கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அது சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 30 மினிட்ஸ் தான் அன்றைக்கி நான் வைக்கிறேன். 30 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லாவே தெரியுது இதை பார்த்தாலே. இப்போ இதை 2 போர்ஷனாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ஏன்னா மாவு குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறனால. ஸோ இது 2 ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சுட்டு ஒரு போர்ஷன் என்ன பண்ணிடுங்க, திருப்பியும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு அதே பவுலில் மூடி வச்சுருங்க. திறந்து வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, காற்றுலாம் பட்டு. ஸோ இன்னொரு இதை இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஈக்குவல் பால்ஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஈக்குவல் நீங்கக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது சப்பாத்தீஸ் உங்களுக்கு ஈக்குவல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். இது பண்ணினதுக்கப்புறம் இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. நம்ம கடையில் கூட நம்மளுக்கு சமோசா ஷீட்ஸ்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு பண்ணுவாங்க. இது வீட்டிலே நம்மளுக்கு பண்ணுறதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அந்த 3 சப்பாத்தி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்பாத்தியாக இந்த மாதிரி திரட்டி வச்சுப்போம். ஈக்குவல் சைஸில் திரட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஸோ இப்போ 3 சப்பாத்தியும் அந்த மாதிரி ஈக்குவல் சைஸில் நம்ம திரட்டி நம்ம வச்சாச்சு. இப்போ இதுதான் முக்கியமான ஒரு செக்ஷன். இதில் ஒரு சப்பாத்தி வச்சு அந்த சப்பாத்திக்கு மேலே கொஞ்சம் ஜெனரஸாகவே ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஆயிலை. அதுக்கு மேலே ட்ரை மாவு போட்டு நம்ம டஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா அதை போட்டுட்டு திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வைங்க. வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி ஆயில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் ட்ரை மாவு போட்டுடுறோம். இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்பாத்தி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது 3 சப்பாத்தி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 5, 6 கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஜென்டலாக நம்ம ரவுண்டாக எடுத்துக்கலாம். இது கூன் ஷேப்னு தான் கிடையாது, ஏன்னா நம்ம சைட்ஸ்லாம் நம்ம கட் பண்ண தான் போகிறோம். ஸோ எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக நீங்கள் அதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஷீட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஷீட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அப்போ தான் அது மடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு இதை கட் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த ஷேப்பில் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்களோ, எந்த ஷேப்னா ஸ்கொயரில் எப்படி ஈக்குவலான பார்ட்ஸ் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒரு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி மேலே வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூடான ஒரு தவாவில் போடுறோம். போட்டுட்டு அதை நம்ம கொஞ்சம் குக் பண்ணி எடுக்கணும். நீங்கள் குக் பண்ணி அதை எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த எண்ணெய் தடவை இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு லேயராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 1 மினிட் நல்லா அமுக்கி விட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 மினிட் அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தால் போதும்.
உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாமே அழகாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்து பிரிக்கும் போது உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது வந்து உங்களுக்கு நான் வந்து பிரித்து காமிக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் குக் பண்ணுறச்சையே வந்து அந்த லேயர்ஸ் எல்லாமே பிரிஞ்சிரும்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள். அதனால் உங்களுக்கு வந்து பிரிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வரும். எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? பிக்னஸ் நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து தயங்கவே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை பண்ணி பாருங்கள். வரலன்னா இன்னொரு வாட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ எட்ஜஸ் கொஞ்சம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஷார்ப்பான ஒரு கத்தி வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த செகண்ட் லேயர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பிரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரிங்க. அது வந்து கிழிஞ்சிடாமல் பிரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஏதாவது ஒரு எட்ஜஸில் கிழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ரேப் ரேப் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஷீட்ஸை இந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 month வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஜிப்லாக் பேக்கில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு ஃபில்லிங்ஸ் மாத்திரம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து டீஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடையில் வாங்குறத விட நம்ம இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸினால நம்ம வீட்டிலே வந்து பண்ணலாம். பாருங்கள், இந்த ஷீட் கூட எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக எவ்வளோ தின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தின்னாக இருக்கும்போது உங்களுக்கு wrap பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு நீங்கள் வந்து மடக்கும் போது இதோட கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா மடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக வந்து பண்ணிக்கோங்க. தின்னாக பண்ணுறச்ச நீங்கள் அதை பிரித்து எடுக்கிறச்ச கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. நான் வந்து அந்த பிணைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பட்டீஸ் மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து சமோசா ஷீட்டுக்கும் நம்ம வந்து பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு திங் மாத்திரம்தான், ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து ஸ்கொயராக வந்து பண்ணுவோம். ஆனால் சமோசா ஷீட் வந்து நம்ம வந்து பண்ணுறச்ச 9 inches வந்து அதோட லென்த் வந்து இருக்கணும். அதோட அகலம் வந்து எப்படி இருக்குன்னா 3 inches வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமோசா பட்டீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சமோசா அண்ட் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி வந்து மடக்கிறது அப்படிங்கிறதோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.